Hello guys, welcome back to my YouTube channel. This is me Manoj. You're watching React with Manoj. ஓகே, நம்ம ஹாரிஸ் மாமாவோட ஒரு சாங் வந்து நான் இன்னைக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன் ரியாக்ட் பண்றதுக்கு. இது நம்ம தமிழ் கிடையாது, தெலுங்கு. பேட் பாய் அப்படிங்கிற மூவி வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அதுலேருந்து ஒரு சாங் வந்து ரியாக்ட் பண்ணலாம் அப்படின்னு எடுத்துட்டு வந்திருக்கேன். சாங்கோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா மை டியர் ஜனதா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஏன் அப்படின்னா எனக்கு ஹாரிஸ் சாங்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் நம்ம அவரை ரொம்ப மிஸ் பண்ணுறோம். அந்த டைமில் வந்து ஆக்சுவலாக நிறைய இப்பெல்லாம் அவரோட சாங்ஸ் பெருசாக கேட்கறது இல்லை. ஐ திங்க் லாஸ்ட்டாக நம்ம வந்து தி லெஜண்டில் வந்து சாங் கேட்டிருப்போம். எல்லா சாங்குமே செம்ம சாங்கு. பட் ஆப்வியஸ்லி சில பல ரீசன்ஸ்னால அது பெருசாக ரீச் ஆகலை. பட் பரவாயில்ல. பட் ஆனால் சாங்ஸ் வந்து இப்போவுமே எனக்கு வந்து அந்த படத்தோட சாங்ஸ் வந்து நம்மளோட பிளேலிஸ்ட்ல ஃபேவரட் ஹாரிஸ் பிளேலிஸ்ட்ல இப்பவும் வரைக்கும் அந்த லெஜண்டோட சாங்ஸ் வந்து இருக்கு. ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக போட்டிருந்தாரு. ஐ திங்க் அதுக்கப்புறம் கூட ஏதோ 2-3 படம் பண்ணாருன்னு நினைக்கிறேன். எனக்கு பெருசாக அது வந்து எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது என்னென்ன சாங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஆனால் அதுக்கப்புறம் பெருசாக எவிடென்ட்டாக எதுவும் அவர் பெருசாக பண்ண மாதிரி தெரியல. ஸோ ஓகே, அதனால தெலுங்குல வந்து ஒரு சாங் பண்ணியிருக்காருன்னு சொல்லி நம்ம கமெண்ட்ல வந்து ஒருத்தர் சொல்லியிருந்தாரு டு ரியாக்ட் டு திஸ் சாங். ஸோ எடுத்துட்டு வந்திருக்கேன். வாங்க சாங் எப்படி இருக்குன்னு ரியாக்ட் பண்ணி பார்த்துருவோம். சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 3, 2, 1. இது என்ன, இதுவும் ஹார்பர் பேக்ரவுண்ட். கூலிக்கு அப்புறம் நிறைய ஹார்பர் பேக்ரவுண்ட்ல சாங்ஸ் வருதுங்க. அது என்ன கோஇன்சிடென்ஸ்னு தெரியல. Who is this? நாகஷௌர்யா. Yes, ஹாரிஸ் மாமோட ட்ரேட்மார்க். That is a trademark that Haris has input. Nice. See the clarity. இந்த டியூன் நம்ம எங்கேயோ கேட்டிருக்கோம். கண்டுபிடப்பட இடவுகள், கிடப்பட தட இடவுகள், பார்த்தேன் துப்பாக்கி. என்டிஆர். Very similar kind of vibe is coming like it. நிறைய ஹாரிஸ் சாங்ஸோட ஒரு ஃபீல் கிடைக்குது. ஆமா, இவரா ராஜேந்திரன் யாரோ மாறுறது. நல்லா இருக்குது. இன்ஸ்டன்ட் வைப் ஹாரிஸ். Nice.
முடிஞ்சிருச்சா? ஓ, த பிராண்ட் வேன், பேட் பாய். ஓகே, நைஸ், வெரி நைஸ். அதான் நம்ம சொன்ன மாதிரி நம்ம ஹாரிஸ் மாமாவோட நிறைய சாங்ஸை வந்து அப்படியே ஒரே இதுல கேட்ட மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்குது எனக்கு ஆக்சுவலா. நம்ம அதான் நடுவில் சொன்ன மாதிரி இந்த துப்பாக்கியில வர்ற ஒரு அந்த ஒரு டியூன் வந்து உள்ள இன்கார்பரேட் பண்ணி அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அது மாதிரி நிறைய நம்ம தமிழ்ல கேட்ட சாங்ஸோட ரெஃபரன்சஸ் வந்து இருக்கு. ரெஃபரன்ஸ் சொல்ல மாட்டேன், அதோட ஒரு வைப் இருக்கு உள்ள, கண்டிப்பா இருக்கு. ஸோ விச் இஸ் லைக் ஃபைன், ஓகே. அவரோட சாங்ஸ் எப்பவுமே அந்த பேட்டர்ல தான் இருக்கும். அது வரைக்கும் நல்லா இருக்கு கேட்கறதுக்கு. அதான் சொல்றேன்ல, நம்ம வந்து அந்த இன்ஸ்டன்டா வந்து நம்ம அதில் வந்து கேட்சப் ஆயிட்டோம் பார்த்தீங்களா. அதுதான் அந்த ஹாரிஸ் மாமா கிட்ட இருக்க அந்த ஒரு அந்த வைப்னு சொல்லலாம். ஸோ இட்ஸ் வெரி நைஸ், கேட்கறதுக்கு நல்லா இருக்கு, ரொம்ப கேட்சியாகவும் இருக்கு, சூப்பராகவும் இருக்கு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் அந்த ஒரு ஹாரிஸ் அந்த சாங் இதில் வந்து கேட்டது வந்து உண்மையிலே ரெஃப்ரெஷிங்காக இருக்கு நிஜமாலுமே. ஸோ உண்மையிலே மிஸ் பண்ணுறோம் ஹாரிஸ் ஜெயராஜை. ஏன் தமிழில் வந்து பெருசாக அட்லீஸ்ட் ஒரு சின்ன சின்ன மூவிஸுக்காவது அவர் கூப்பிடலாம். ஏன் பெருசாக வந்து யூட்டிலைஸ் பண்ண மாட்டாங்கன்னு தெரியல. சின்ன சின்ன மூவிஸ் நான் சொல்றது வந்து பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு லவ் மூவிஸ்க்கோ இல்லை ஏதாச்சும் ஒரு ரொமான்டிக் மூவிஸ்க்கெல்லாம் அவர் வந்து கண்டிப்பாக பண்ணலாம். ஈவன் நான் வந்து இந்த மதராசி ட்ரெய்லர் ரியாக்ஷனில் கூட நான் சொல்லியிருப்பேன். ஏஆர் முருகதாஸ் வந்து ஏன் அனிருத் கிட்ட போறாரு, தர்பாருக்கு போனாரு பிகாஸ் தட் இஸ் தலைவர் ஃபிலிம், ஓகே, தட் இஸ் செப்பரேட் திங். மதராசிக்கு மேபி ஹி குட் ஹவ் ஜஸ்ட் ட்ரை ஹாரிஸ் ஜெயராஜன் எனக்கு தோணுது. எனக்கு ஒரு ஃபீல் கிடைச்சது. ஏன்னா நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுது. மறுபடியும் அந்த ஒரு காம்போ நல்லா ஒர்க் ஆயிருக்குமோன்னு தோணுது மேபி. ஏன்னா அவங்க பண்ண காம்போ எல்லா மூவிஸுமே சூப்பர் டூப்பர் ஹிட். எல்லா மாதிரி இருக்கட்டும் எல்லாமே. ஸோ அதனால அது மறுபடியும் அவங்க ரீஜாயின் ஆகிருந்திருக்கலாம் அப்படிங்கிறத என்னோட ஒரு கருத்தாக நான் அதில் வந்து சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அது மாதிரி நிறைய பேர், ஜிவிஎம்மா இருக்கட்டும், நிறைய பேர் வந்து இருந்தாங்க. ஏன் நம்ம ஹாரிஸ் ஜெயராஜை வந்து பெருசா, ஜிவிஎம் வந்து கண்டிப்பா இதுல யூஸ் பண்ணியிருக்காரு. பட் அந்த படம் எப்பவோ எடுத்தது. நம்ம சியான் விக்ரமோட படம். அது எப்பவோ எடுத்த படங்கிறதுனால அது இன்னும் ரிலீஸே ஆகலைங்கும் போது துருவ நட்சத்திரம் அது சொல்ல முடியாது. ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு பெருசா டைரக்ஷனும் தெரில, அதுக்கப்புறம் வரல. ஓகே, சி. அட்லீஸ்ட் நம்ம லெஜண்ட் பார்ட் 2 என்னமோ படம் எடுத்துட்டு இருக்காரு நம்ம லெஜண்ட். அதுவும் ஹாரிஸ் ஜெயராஜோட மியூசிக் தான். ஸோ அதில் இனி எப்படி எப்படியான சாங்ஸ் எல்லாம் வருது அப்படிங்கிறத பார்ப்போம். அது படம் பேர் தெரில சரியா. ஐ திங்க் அதுலேயும் ஹாரிஸ் ஜெயராஜ் தான் மியூசிக் போடுறாருன்னு நினைக்கிறேன். நம்ம லெஜண்ட் சரவணா எடுக்கிற அந்த படத்துக்கும் புது படத்துக்கும் அவர் தான் போடுறாருன்னு நினைக்கிறேன். அப்படிதான் நான் பார்த்தேன். வில் சி அதில் எப்படி என்னென்ன மாதிரி சாங்ஸ் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். பாய்.